வெல்கம் டு தாங்க பசங்க. இன்னைக்கான vlog என்னன்னா BMS பிரியாணி தான். வாங்க போய் இன்னைக்கு ஒரு புடிய பிடிச்சிட்டு வருவோம். சம்மா எறா வண்டி. ஏர்மா மாடுகடா ஏன்டா கத்துறீங்க? குழந்தை தூங்குதுல மெதுவா பேசுங்கடா. நீங்க எல்லாரும் வந்து லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா வந்து அண்ணன் வந்து நம்ம கேக் செலிப்ரேஷன் வீடியோ கேக் வாங்குறப்ப அண்ணன் பேக்கரிக்கு வந்தாப்புல அண்ணன் நம்மளே ஒரு ஆளாம வச்சு வந்து எங்க ஹோட்டல வந்து ப்ரொமோஷன் பண்ணி கூப்பிட்டாப்புல. அதனால அண்ணன் ஹோட்டல் வந்து நீங்க ப்ரொமோஷன் பண்ண வந்திருக்கோம். வெல்கம் டு BMS ஸ்டார் பிரியாணி. வெல்கம் கொடுக்குறாங்க. வெல்கம் ஸ்வீட் தர்றாங்க. முட்டை மிட்டாய் இது ஃபேமஸ். இது வந்து பால் சக்கரை மைதால செய்யறது நல்லா இருக்கும் டேஸ்ட். செய்வது முஸ்லிம்ஸ், ஆனா அனைத்து மதத்தினரும் சாப்பிடலாம். இது வரைக்கும் விழுப்புரத்துல மட்டும் ஃபேமஸா இருந்துச்சு. அண்ணன் இப்ப இது வந்து பெங்களூர்ல வந்து இப்போ வந்து ஃபேமஸ் பண்ணிருக்காங்க. கஸ்டமர் நிறைய பேர் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க. நாங்க சுவைச்சு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்றோம் பாருங்க. இது பாக்கையில திருப்பதி ரெண்டு மாதிரி இருக்குது. ரொம்ப டேஸ்ட். இந்த மாதிரி டேஸ்ட் திருப்பதி லட்டே தூத்து போயிடும். டான்ஸ் ஆகுது. Boomer uncle. Yes. Come on uncle. Thank you Mr. Gentleman. அத வாபஸ் வாங்கி திருப்பதி லட்சம் கொண்டு வாபஸ் வாங்கி சட்ட சிக்கல் ஆயி போச்சு. டேஸ்ட் வாழ்த்துக்கள். மக்களே எல்லாம் வந்து சாப்பிட்டு பார்த்து நல்லா டேஸ்டா இருக்குது. சொல்றேன் பாக்ஸா வாங்கி ரெடி பாருங்க, ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பாக்ஸா அவன் மட்டும் அதை புரியுது. ஒண்ணே அண்ணன் வந்து ப்ரொமோஷன் கொடுத்தாரு. ஆனா பில்லை பத்தி எதுவும் சொல்லலை. அதை பத்தி நம்மளும் பேச வேணாம். சாப்பிட்டு முடிச்சு நம்ம பாட்டு கையை கழுவிட்டு எப்பவும் போற மாதிரி போயிட்டு இருப்போம். நீங்க பாட்டுக்கு நயஸ்டேட்ற பேர்ல அண்ணன் பில்லுன்னு கேட்டுறாங்க. கண்டிப்பா நீங்க கேப்டன் சொன்ன பேச்சை நாங்க என்னைக்கு தட்டிருக்கோம். எங்கள்கிட்ட காசு இல்ல. சரி பாக்கெட் எதுக்கு வச்சிருக்கீங்க? ஒருத்தராவது காசு கொண்டாடுறீங்களா? இங்க உன் பாக்கெட் காட்டு, யாராவது காசு கொண்டாடுறாங்களா அவங்க? சரி வெளியில வர்ற வீடியோ ஒரு 5-10 எடுத்துட்டு வருவோம். இந்த ஜாம்பு பாக்கெட் ஒருத்தரும் எடுத்துட்டு வர மாட்டேங்கிறாங்க காசு. நம்ம அண்ணன் வந்து நம்ம வந்து பிரியாணி கிடைக்கும் தானே சொல்லி கூப்பிட்டோம். இல்ல கோயிலுக்கு கூப்பிட்டோமா? இல்லையே. அண்ணன் நெட்ல ஒரு ரோடு போட்டுருக்காங்க. பிரியாணி சாப்பிட்டாலும் பயபக்தியா இருக்கு. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அண்ணன் பிரியாணில வந்து தெரியாதா? அண்ணன் துபாயில இருக்கவே பிரியாணி தானே. அண்ணன் என்ன பண்ணிருக்காருன்னா இன்னைக்கு நம்ம 4-5 கோழி சாப்பிட போறோம். இதோட ஆத்மாக்கெல்லாம் காலையில வீட்டுல பூஜை பண்ணிட்டு இன்னொன்னு அண்ணன் துபாயில இருக்கப்ப வெள்ளிக்கிழமை பிரியாணி சாப்பிட மாட்டோம். BMS பிரியாணி நான் வேற நினைச்சேன்னா பார்த்தா லெக் பிரியாணி, லெக் பீஸ், சிக்கன் 65 ஐட்டம் வந்துகிட்டே இருக்கு. வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டேன். அண்ணா என்ன இருக்கானா மீன் ஏதோ வரணும் சொன்னீங்க. அண்ணே இல்ல மீன் வரணும் சொல்லுங்க. தமிழ் இந்தி வசூல். ஆனா தமிழ் மாஸ்டர்னா ஐட்டம் நவ தமிழ் மாஸ்டர். Item chicken. What is your pepper chicken? What is your name? What is your age chicken? What is your name? What is your age chicken? What is your name? காமெடி இல்ல. அடுத்து
இல்லை வாட் இஸ் யுவர் நேம் சிக்கன் மசாலா இது அண்ணா சாம்பார் ஆலு பாலியா வாட் இஸ் யுவர் நேம் இது வாட் இஸ் யுவர் நேம் பரோட்டா பரோட்டா சிக்கன் சர்வா ஓகே இது வாட் இஸ் யுவர் நேம் செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் செஸ்வான் எக் ஃப்ரைட் ரைஸ் और तमिल का भैया भैया ये चिकन का कट करने का पहले चिकन का नाम लगा था चिकन गुंडूर सोनू बानू मोनू चिकन गुंडूर चिकन एक ही नाम एक ही नाम है एक ही नाम है கவர் பண்ணிக்கீங்க. अन्ना ये वेजिरा अन्ना अन्ना किधर से ना बिहार बिहार से एक इंडिया एक बिहार एक इंडिया தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். பாருங்க அண்ணன் கடையில பாருங்க விஎம்எஸ் கடையில பீகார்ல இருந்து ஒருத்தவங்க வேலை பாக்குறாங்க, ராஜஸ்தான்ல இருந்து ஒருத்தவங்க, வந்து தமிழ்நாட்டுல இருந்து அண்ணன் கடையில ராம்ஜி இருக்காரு, அக்பர் இருக்காரு, அப்புறம் ஸ்டீபன் இருக்காரு, எல்லாருமே இருக்காங்க. அதனால அண்ணனை பொறுத்தவரை ஏமாவும் சம்மதம். இந்தியாவோட கலாச்சாரத்தை நம்ம இந்த கடைக்கு வந்தா பாக்கலாம். இந்தியாவோட கலாச்சாரத்தை இந்த கிடைக்கிறது பார்க்கலாம். அதே மாதிரி ஊசியா சாப்பிடுறவங்களையும் பார்க்கலாம். எப்பதான் காசு எடுத்துட்டு வரீங்க நீங்க? சுமன் எப்பதான் பேசுற ஏதாச்சும் பேசுறா இல்ல இல்ல உடனே வந்து பாத்துக்கிறா அப்படி நேச்சுரலா பேசுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இங்க இருக்க நீங்க காலையில சாப்பிட்டீங்களா? காலையில எல்லாம் ஃபுல் பட்னி தான். நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருப்ப பாரு. ஐயோ ஐயோ அந்த மறைக்கிறாப்ல. ஆனா மீனோட பேர் என்ன? இது வஞ்சிர மீன் சார். இது வஞ்சிர மீன். இது நம்ம கடையில வந்து ஸ்பெஷலிஸ்ட். இது ஒயிட் ரைஸ் மீன் குழம்பு ரொம்ப வஞ்சர மீன்றது பொது மீன், பொது பேரு கடல் மீன். பட் இந்த மீன் தனியா பேர் வைக்கல நீங்க? தனியா பேரு நாங்க மீனா மீனா சோனா இன்னும் 2 டிஷ் இருக்கு, எடுத்து வரேன். இன்னும் 2 டிஷ் இருக்கு. சிக்கன் குழம்பு இருக்குது, உப்பு கறி, சிக்கன்ல உப்பு கறி இருக்குங்க. கவுண்ட் பண்ணி சொல்ற மாதிரி நாய்க்கு நாய் தான்டா பேர் வைக்கணும். அதுக்கு என்னடா சாப்பிடுறா சும்மா நீங்க பேசணும் வந்து சும்மா இருக்க முடியுமா? காலையில என்ன சாப்பிட்டீங்க? சாப்பாடு கொடுக்குறாங்க. அக்காண்டே ஏதாவது பேசுங்க. ஏதாவது பேசுங்க. அதை விடுங்க. காலையில முதல்ல வரும். காலையில நீங்க சாப்பிட்டீங்களா? காலையில சாப்பிட வேணும். காலையில வயிறு தம்பி காலையில இருந்து ஏன் சாப்பிடலன்னா அவர் வந்து காலையில இருந்து வந்து அவர் கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் கூட பிஸியா இருந்தாப்ல. ஆக்சுவலி வந்து எனக்கு என்ன ஒரு கன்ஃபியூஷன்னா இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வாங்கினேன் ஒரு மனசை பாருங்க. இது வந்து சிக்கன் மசாலா சார். இது வந்து சிக்கன் உப்பு கறி வாங்கிட்டேன். ஆமா, பரோட்டாக்கு எல்லாம் நல்லா இருக்கும். பரோட்டா, தோசை, இட்லிக்கு எல்லாம் நல்லா இருக்கும். நம்மள்கிட்ட எல்லாமே ஃபேமஸ். அதாவது அர்ஜுனா தோசை இட்லி நல்லா இருக்கும், உனக்கு நல்லா இருக்காது, வெளில முடிச்சு போயிடுது. யங் பூமரா நீ. இன்னைக்கு ஆக்சுவலி பார்க்கணும்னா ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஃப்ரெண்ட்ஷிப் டே யார் ஃபோன் பண்ணணும்? ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபோன் பண்ணணும். அப்ப ஆண்கள் பெண்கள் எல்லாரும் ஃபோன் பண்ணணும். தம்பிக்கு காலைல 6 மணிக்கு வெறும் பெண்கள் தான். இல்ல நான் ஒரு மன்மத குஞ்சி தெரியாதா? டேய் நான் ஒரு மன்மத குஞ்சி தெரியாதா? சொல்லுங்க தம்பி, ஃப்ரெண்ட்ஷிப் டே அது வருது நம்ம இன்னைக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் டே தான். ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஷிப் டே பசங்க யாரும் ஃபோன் பண்ணல, போனது வெறும் பெண்களா ஃபோன் பண்ணிருந்தாங்க. மெசேஜ் பண்ணாங்க. பரோட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். அது மொத்தத்துல எங்களுக்கு எதுவுமே நல்லா இருக்காது. What is your name? Chicken liver chicken. What is your chicken name? Chicken liver masala. அண்ணா இல்ல என்ன மேட்டர்னா இது இல்ல என்ன மேட்டர்னா இது வந்து ப்ராடக்ட் நல்லா இருக்கும், இது இட்லி நல்லா இருக்கும், இது தோசை நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். அப்ப எங்களுக்கு என்ன நல்லா இருக்கும்? எல்லாம் நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கு சார். மக்களே இப்ப என்னன்னா வந்து இல்ல இதுக்கு மேல கண்டென்ட் இருக்கு. எங்களுக்கு உடம்பு தெம்பு இல்ல, காலையில சாப்பிடல, பட்டினியா கிடக்குறோம். நாங்க சாப்பிடுறோம், அதுக்கப்புறம் முடிஞ்சா கொஞ்சம் கண்டென்ட் வரும். வாங்க உள்ள போலாம் சாப்பாடு. எங்க விஎம்எஸ்க்கு வாங்க வந்துடுறாங்க. நல்லா இருக்கு. भैया सुपर भैया
நல்லா இருக்கு ஐட்டம் सभी बिहार स्पेशल ஸ்பெஷல் ஐட்டம் स्पेशल आइटम சிக்கன் மஞ்சூரியன் சூப்பரா இருக்கு. அந்த பெப்பர் சாப்பிட்டோம் அது நல்லா இருக்கு. குண்டூர் ஃபர்ஸ்ட் ட்ரை. கொடுத்து அது அரிசி அதான் என்னங்க மேகனா சிக்கன் இங்க வாங்க குண்டூர் சிக்கன் பிஎம்ஸ்ல. மேகனா அவர்களே, எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. அண்ணன் தான் சொன்னாரு. எதனால அண்ணன் மேல, அவர் பேரு கலையரசர், அவர் மேல கேஸ் இது போட எங்க மேல போட்டுறாதீங்க. எங்க மாமியார் வீட்டுல கூட ஒரு 4 ஐட்டம் தான் பண்ணுவாங்க. நீங்க பார்த்தா ஒரு 10 ஐட்டம் பண்ணி வச்சிருக்காங்க. கேட்டுக்கங்க பாருங்க, நீங்க பண்ணல எதுவும் கேட்டுக்கங்க. அதான்டா பண்ணி மேய்க்கிறவன பூரா பக்கத்துல வச்ச பத்தியா என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்கிறான். அண்ணா உங்க பேர் என்ன? சையத்தா. தமிழ் பேசுவீங்களா? தமிழ் தமிழ்லாம் பேசுவாங்களா? 10 வருஷமா அவர் இங்க வாங்கிட்டு இருக்காங்களா? ஆனா என்ன இந்த ஹோட்டல்ல உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்? மோஸ்ட்லி சிக்கன் பிரியாணி. எல்லாம் பக்கத்துல வாங்க. சிக்கன் பிரியாணி அடிப்பொலி டேஸ்ட். அடிப்பொலி டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் சிக்கன் பெஸ்டா இருக்கும். சிக்கன் பெஸ்டா ஃப்ரைட் ரைஸ். சிக்கன் எல்லாருமே எல்லா கஸ்டமருமே சிக்கன் பிரியாணி சொல்றாங்களா? அப்படி என்னதான் இருக்கு சிக்கன் பிரியாணில? இங்க நாங்க சாப்பிட்டு பார்த்தோம், பயங்கர டேஸ்டா இருக்கு. என்ன மாஸ்டர் தான் கேட்கணும். நான் தனியா வந்து பேசிட்டு தான் இருப்பேன். நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. மசாலா போட்டு 100 ரூபாய்க்கு அப்படியே ரைட்டா ஒரு 10 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா ரைட்டா இருக்கு. மசாலா போடுவாரு. அது மசாலா ஒரு டேஸ்டா இருக்கும். மசாலாவே சரி, அது டேஸ்டா இருக்கும். அது அவங்களோட கைப்பக்குவம் என்ன நமக்கு தெரியாது. பட் நான் ரெகுலரா கூட சாப்பிடுவேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா? அந்த மாதிரி மோஸ்ட்லி நான் மட்டும் நமக்கு வீட்டுல உட்காந்து ஃப்ரீயா சாப்பிடுறது நமக்கு பிடிக்கும். அதனால வாங்கிட்டு போயிட்டு வீட்டுல உட்காந்து ஃப்ரீயா குடும்பத்தோட பேச்சுலரா நீங்க பண்ணணும். கிட்ஸ் சாப்பிடுவாங்க. பசங்க கிட்ஸ் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் எந்த கஷ்டம் வரல சாப்பிட்டாலும். அது ஒண்ணு இல்லை. இது அந்த மாதிரி எதுவுமே வரும். அப்புறம் என்ன விடுங்க, டெய்லி வந்து வாங்கிட்டு போங்க. கண்டிப்பா வாங்கிட்டு நீங்க சொல்லலாம் சார். நாங்க வாங்கிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் சொல்லி இது சார் எல்லாம் வரும். நாங்கெல்லாம் ரெகுலர் கஸ்டமர். நீங்க கூட வெளியில இருந்து வந்திருக்கலாம், உங்களுக்கு தெரியாம வந்திருக்கலாம். இது ஒரு ஹிடன் ஜெம். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இவர் வந்து இந்த கடையோட 14 வருஷ கஸ்டமர். எப்ப ஸ்டார்ட் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்களோ 2011ல இருந்து அண்ணா கஸ்டமர். அவரோட ரிவ்யூ வந்து கேட்போம். ஆனா சொல்லுங்க நம்ம கடையை பத்தி. ஓகே, பிஎம்எஸ் பிரியாணில வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டைல்ல நமக்கு விருப்பமான ஸ்டைல்ல நம்ம பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா பெங்களூர் ஃபுட் இஷ்டப்படுறவங்களை பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு ஸ்டைல்ல ஃபுட்டு நமக்கு இங்க நம்ம பிஎம்எஸ் பிரியாணில கிடைக்குது. அது கூட ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி. உங்களுக்கு இந்த கடையில பிடிச்சது என்ன? உங்களுக்கு இந்த கடையில பிடிச்சது? இது கடையில பிடிச்சது வந்து இவங்க போடக்கூடிய பிரியாணியும் கபாபும். ஆனா நம்ம கடையை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம கடை எத்தனை வருஷமா ஆச்சு ஸ்டார்ட் பண்ணி? கடை வந்து 2011 ஸ்டார்ட் பண்ணுங்க. 2011 கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு. 14 வருஷம் ஆச்சு. கொரோனா டைம்ல எப்படி நீங்க எப்படி? நல்லதான் போச்சு. ஆன்லைன்ல என்னென்ன இதுல போட்டிருக்கீங்க? ஸ்விக்கி, ஜொமேட்டோ, நெட்ஸோ, மேஜிக் எல்லாத்துலயுமே இருக்குதா? சரி சரி, பரவாயில்ல. பாருங்க, நீங்க வந்து இங்க டைரக்டா வந்து வாங்கணும்னு எந்த இதுவுமே இல்ல. ஸ்விக்கி, ஜொமேட்டோ, என்னென்ன சொன்னாங்கன்னா நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஆர்டர் போட்டீங்கன்னா அறுசுவையான சாப்பாடு எல்லாமே நாங்களே அனுப்பிச்சுடுவோம். அப்படியே அப்போ எல்லாம் பண்ணி விட்டீங்க? ஆமா, நானே ஆர்டர் போட்டிருக்கேன். அன்னைக்கு நானே ஆர்டர் போட்டு நான் வந்து ஆர்டர் வாங்கிட்டு போயிருக்கேன். நீங்க வந்து வாங்கிட்டு இருக்கீங்களா? நாங்களும் எங்க ஃபேமிலியோட சாப்பிடுறோம். தொக்கு பிரியாணி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். சிக்கன் தொக்கு பிரியாணி 100 ரூபாய். அதுக்கப்புறம் வந்து முட்டை ஒன்று வரும். அப்புறம் வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் கொடுத்துருவோம். அது நல்லா ஃபேமஸா இருக்கும். நம்ம இதை வந்து அது மாதிரி காம்போ ஆஃபர் மாதிரி இருக்கு. 6000 ரூபாய் சொல்றோம் காம்போ ஆஃபரா. 30 பேர் சாப்பிடலாம். அதுல வந்து பிரியாணி ரைஸ், குண்டூர் சிக்கனு, வாட்டர் பாட்டிலு, முட்டை, அப்புறம் வந்து தட்டு பிளேட், யூஸ் ப்ரோ பிளேட்டு, அப்புறம் குலோப் ஜாமுன் ஒன்று, ஒயிட் ரைஸ், ரசம், கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய் எல்லாம் சேர்த்து 30 பேர் சாப்பிடலாம். அது வந்து 6000 ரூபாய் காம்போ. நல்லா இருக்கும். டெலிவரி அது வந்து ஏதாவது பர்த்டே ஃபங்க்ஷன் வீட்ல ஃபங்க்ஷன் இருந்தா நீங்க வந்து அண்ணன்கிட்ட ஆர்டர் பண்ணலாம். ஏதாவது பர்த்டே அண்ணனோட லொகேஷனையும் ஃபோன் நம்பரும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருவோம். தயவு செஞ்சு எங்க நேயர்கள் அனைவரும் அண்ணன்கிட்ட ஆர்டர் பண்ணி அறுசுவையை சுவைக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுது. இப்படிக்கு பெங்களூர் பசங்க அண்ணன் கடைக்கு வந்தோம். ரொம்ப சந்தோஷமா மன நிறைவா சாப்பிட்டோம். நீங்க பாத்துருப்பீங்க எல்லா வீடியோல. ஃபுட்டு அவரோட என்னென்ன ஃபுட்லாம் கொடுக்குறாங்களோ அதை ஃபுல்லா நமக்கு வந்து எடுத்து சாம்பிளா கொடுத்து செக் பண்ண சொல்லி ரொம்ப மன நிறைவா எங்க வயிற்ற பார்த்தா உங்களுக்கு வயிற்ற காட்டுங்க. வயிற்ற பார்த்தாவே எவ்வளவு மன நிறைவா. அண்ணன் வாருங்க. அண்ணன் 8 மாசம் பயங்கரமா இருக்கு எல்லாமே. அண்ணனுக்கு நாங்க வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். இன்னைக்கு இல்ல, என்னைக்கு நாங்க 1000 வீடியோ 10,000 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்தாலும் அண்ணன் தான் எங்களுக்கு பெஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரமோஷன் வீடியோ கொடுத்தவர். ரொம்ப சந்தோஷம். நாங்க மேலும் மேலும் பிஎம்எஸ் ஸ்டார் பிரியாணி எல்லாரும் பிஎம்எஸ் அப்படின்னு வாங்க, வந்து ட்ரை பண்ணுங்க. அண்ணன் வந்து ஃப்ரீ டெலிவரி சர்வீஸ் தராப்ல. நாங்க முதல்ல சொன்ன மாதிரி அண்ணன் ஃபோன் நம்பரும் அட்ரஸ் லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருவோம். எல்லாரும் ஆர்டர் பண்ணி நாங்க என்ஜாய் பண்ண மாதிரி என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த ப்ரமோஷன் நோக்கி பெங்களூர் பசங்க அடுத்த ப்ரமோஷன் நோக்கி